அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மெக்சிகோ சிறை கலவரத்தில் 7 கைதிகள் உயிரிழப்பு. ரஷ்யா ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது, அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி. பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசிய தீவிரவாதிகள். காசா பகுதியில் உள்ள இஸ்ரேல் பிணையாளிகளை காப்பாற்றும் தீவிர முயற்சியில் நெதன்யாகு. ஹமாஸ் அதிரடி அறிவிப்பு. தண்டவாளத்தை கடக்க முயன்ற சுற்றுலா பஸ் மீது ரயில் மோதல், ஒருவர் பலி, 11 பேர் படுகாயம். கனடாவில் தொடர்ந்து எரியும் காட்டுத்தீ, அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை. இங்கிலாந்தில் மீட்பு பணிக்காக ஆளில்லா போலீஸ் ஹெலிகாப்டர் அறிமுகம். அமெரிக்காவின் வரி விதிப்பு, ரஷ்யா கடும் பதிலடி. பாகிஸ்தான் பருவமழைக்கு 141 குழந்தைகள் உட்பட 302 பேர் உயிரிழப்பு, 727 பேர் காயம். இஸ்ரேலை தாக்கிய ஏமன் ட்ரோன்கள். தொடர்புடைய விரிவான செய்திகள். மெக்சிகோவில் உள்ள சிறையில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 7 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மெக்சிகோ நாட்டில் வெராக்ரூஸ் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள டக்ஸ்பன் சிறைச்சாலையிலே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த குற்ற கும்பலானது மற்ற கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படும் கைதிகளுக்கிடையிலேயே குறித்த கலவரம் ஏற்பட்டுள்ளது. இந்த கலவரத்தின் போது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதுடன் மேலும் சில கைதிகள் சிறைச்சாலையின் உள்ளே தீ வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலவரத்தில் 7 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யா ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துவிட்டுள்ளது. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஏனெனில் உக்ரைனுடனான போரை ரஷ்யா தொடர்ந்து நடத்துவதற்கு கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் நிதியை ரஷ்யா பயன்படுத்துகிறது என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டாக உள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தியதால் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு வரி விதிப்பு நடவடிக்கை அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் திங்கட்கிழமை வெளியிட்ட பதிவில், நாட்டில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகத்தை சீராக வைத்துக் கொள்வது என்பது தேச நலன் சார்ந்த விஷயமாகும். எனவே இதில் சீனா உறுதியாக உள்ளது. நெருக்கடிக்கு உள்ளாக்குவது, ஒரு செயலை செய்ய பலவந்தப்படுத்துவது என்பது எந்த பலனையும் அளிக்காது. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகிய விஷயங்களில் சீனா எப்போதும் உறுதியாக செயல்படும் என்று கூறியுள்ளது. இதன் மூலம் ரஷ்யா ஈரானிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துள்ளது. அதே நேரத்தில் இரு நாடுகளிடையிலான வர்த்தக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள 100% பதில் வரி நடவடிக்கை ஆகியவை குறித்து பேச தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெஸ்லென் கூறுகையில், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வது என்பது தங்கள் நாட்டு இறையாண்மை தொடர்பானது என்று சீனா கூறியுள்ளது. எனவே அதில் தலையிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா விதிக்கும் 100% வரியையும் அவர்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ட்ரோன் மூலம் காவல் நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் வெடிகுண்டு வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைபர் பக்துன்குவாவின் பன்னு மாவட்டத்தில் உள்ள ஹவாய் காவல் நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் ட்ரோன் மூலம் IED எனப்படும் நவீன வெடிகுண்டை வீசியுள்ளனர். ஆனால் காவல் நிலையத்தின் முற்றத்தில் தரையிறங்கிய அந்த வெடிகுண்டு வெடிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வெடிகுண்டு செயலிழக்க செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை பிடிக்க அப்பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசா பகுதியில் உள்ள பிணையாளிகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் உதவி கோரியுள்ளார். அந்த அமைப்பின் வட்டார தலைவருடன் இதுகுறித்து நேரடியாக பேசியுள்ளதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசாவில் தற்போது சுமார் 50 இஸ்ரேலியர்கள் பிணையாளர்களாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அவர்களில் 20 பேர்தான் உயிருடன் உள்ளனர் என நம்பப்படுகிறது. இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பு காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை நிரந்தரமாக அனுமதிக்க இஸ்ரேல் தயாராக இருப்பது எனில் ஆகாய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து பிணையாளர்களுக்கான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு தெரிவித்துள்ளது. இந்த புதிய அரசியல் மற்றும் மனிதாபிமான முயற்சி காசா பிராந்தியத்தில் நீடித்து வரும் ஆயுத மோதலுக்கிடையில் பிணையாளர்களின் பாதுகாப்பு குறித்து புதிய கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேல் தனது இனப்படுகொலைகளையும் நிறுத்தினால் ஹமாஸ் அமைப்பு உதவி வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து சரக்கு ரயில் ஒன்று புறப்பட்டது. அங்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஒரு பஸ் ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்றது. இதனை பார்த்த ரயில் டிரைவர் அவசர பிரேக்கை அழுத்தினார். ஆனால் அருகில் இருந்ததால் அந்த பஸ் மீது ரயில் மோதியது. தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் அங்கு சென்றதும் பஸ்ஸுக்குள் இருந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. இந்த விபத்தில் உடல் நசுங்கிய ஒருவர் சம்பவ இடத்திலே பலியானார். படுகாயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கனடா மாகாணங்களில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக ஏற்பட்டுள்ள புகை மண்டலம் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா உள்ளிட்ட பகுதிகளில் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகை காரணமாக காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புற்றுநோய் மற்றும் சுவாச நோய்களுக்குள்ள ஆபத்து அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசத்தை அணிவது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் சஸ்கட்சுவான், மணிடோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களில் காட்டுத்தீ அதிகமாக பரவி வருகின்றது. இங்கிலாந்து கடற்படையில் முதன்முறையாக ஆளில்லா போலீஸ் ஹெலிகாப்டர் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. இதன் சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. கடல் மற்றும் வனப்பகுதியில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் இந்த ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்படவுள்ளது. இது சுமார் 12 மணி நேரம் வரை தொடர்ந்து வானில் பறக்கும். தற்போது மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள் அதிகபட்சம் 6 மணி நேரம் வரை மட்டுமே பறக்கும். எனவே காணாமல் போனவர்களை தேடும் பணியில் இந்த ஆளில்லா ஹெலிகாப்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என இங்கிலாந்து கடற்படை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான் சண்டை உட்பட பல போர்களை தடுத்து நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வரும் ட்ரம்ப் முயற்சித்தும் கூட உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியவில்லை. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புடினுக்கு தான் அளித்த 50 நாள் காலக்கெடுவை 10 முதல் 12 நாட்களாக குறைத்துள்ளார். ஆகஸ்ட் 7 தொடக்கம் 9க்குள் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார். இல்லையெனில் ரஷ்யா மீது வர்த்தக கட்டுப்பாடுகளும் 100% வரையும் விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் ஆயுதங்களை இந்தியா பெருமளவில் வாங்குவதால் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்துள்ளார். இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரங்கள் என்று விமர்சித்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக பேசிய ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா, அமெரிக்காவின் சட்டவிரோத ஒருதலை பட்சமான வரி விதிப்பை ரஷ்யா எப்போதும் எதிர்த்து நிற்கும். புதிய காலனித்துவம் மூலம் உலகத்தை கட்டுப்படுத்த முயலும் அமெரிக்காவின் போக்கை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானில் இடைவிடாது பெய்த பருவமழையால் குழந்தைகள் உட்பட இதுவரை 302 பேர் உயிரிழந்துள்ளனர். 727 பேர் காயமடைந்துள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கடந்த சில நாட்களாக இடைவிடாது பெய்து வரும் பருவமழையால் அங்கு பல்வேறு பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. இறந்தவர்களில் 104 ஆண்கள், 57 பெண்கள் மற்றும் 141 குழந்தைகள் அடங்குவர். காயமடைந்தவர்களில் 278 ஆண்கள், 207 பெண்கள் மற்றும் 242 குழந்தைகள் அடங்குவர். கனமழையால் வீடுகள் மற்றும் கால்நடைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. 1678 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அதே சமயம் 428 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் பஞ்சாபில் ஒருவரும், கைபர் பக்துன்குவாவில் ஒரு குழந்தையும் வீடு இடிந்து விழுந்த சம்பவங்களில் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் காயமடைந்தனர். ஆகஸ்ட் 5 முதல் 10 வரையிலான காலகட்டத்தில் மேற்கு திசையிலிருந்து புதிய அலைகள் வீசுவதால் மேல் மற்றும் மத்திய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலை தாக்கிய ஏமன் ட்ரோன்கள். இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஏமன் ராணுவம் 3 ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இலக்குகள் மீது ஏமன் ராணுவம் 3 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு அறிக்கையில் சியோனிச ஆட்சியின் குற்றங்களுக்கும் அல்-அக்ஸா மசூதியை தாக்கியதன் அவமதிப்புக்கும் பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாக்யா சாரி கூறினார். அந்த அறிக்கையின்படி ஏமன் ராணுவ ட்ரோன் பிரிவு 3 சியோனிச ஆட்சியின் இலக்குகளை 3 ட்ரோன்கள் மூலம் குறிவைத்தது. இந்த நடவடிக்கையில் யாஃபா மற்றும் அஸ்கெலோன் மாவட்டங்களில் 2 ராணுவ இலக்குகளும், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ஹைஃபா துறைமுகத்தில் மற்றொரு இலக்கும் தாக்கப்பட்டுள்ளது என்று யாக்யா சாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.